இன்னைக்கு என்ன செய்துட்டாங்க? ரயில்வே பட்ஜெட்டே கிடையாது. அதையும் நிதித்துறை அமைச்சரே வாசிக்கிறார். யார் இந்தியன் ரயில்வே மினிஸ்டர்? பொதுமக்களுக்கு தெரியாது. இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக மம்தா பானர்ஜி இருந்தார். இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக ரயில்வேயை லாபகரமாக இயக்கிய லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இன்றைக்கு ரயில்வே பட்ஜெட்டே காலி செய்து விட்டார்கள். திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை இந்த சாலைக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை வெறும் 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒருவேளை உணவுக்கு போதாது. நான் பட்டினப்பாக்கத்திலிருந்து வாடகை கார் பிடித்து வந்திருக்கிறேன். திரும்பி வாடகை காரில் போக வேண்டும். எவ்வளவு கேட்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனா திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை சாலைக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். என்ன கொடுமை இது! ஒரு 18 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி சாலைக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற அந்த சாலைக்கு இப்போது வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். இதை நாம் கேட்பதல்ல, எல்லாருக்கும் போய் சொல்லணும். சரி, அந்த அம்மையாருக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்க தகுதி இருக்கிறதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? தேர்தலை சந்திக்க தெருவுக்கு வந்தவரா? அண்ணா சொல்வார், விதைக்காமல் விளைகிற களரிகள், நகம் நனையாமல் நத்தை எடுக்கிறவர்கள், கடலை கடப்பதற்கு காகித ஓடம் செய்பவர்கள், வியர்வை சிந்தாமலேயே அறுவடை செய்வதற்கு ஆசைப்படுகிறவர்கள், எந்த தேர்தலையும் சந்திக்காமல் இந்த நாட்டில் ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், எந்த தேர்தலையும் சந்திக்காமல் இந்தியாவில் ஒரு நிதி அமைச்சர், தேர்தலை சந்திக்காமலே இந்தியாவின் உயர்ந்த அரியாசனம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. தேர்தலை சந்திக்க வேண்டும், மக்களிடத்தில் வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று கருதி இருந்தால் இப்படி ஒரு அராஜகமான நிதிநிலை அறிக்கை அவர்கள் தாக்கல் செய்திருக்க மாட்டார்கள். 37,000 கோடி கேட்கிற தமிழ்நாட்டுக்கு 276 கோடி ரூபாய் விடம் தான் தந்தார்கள். இதே புயலும் மழையும் குஜராத்தை தாக்கிய பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் என்று உடனே அறிவிக்கிறார்கள். குஜராத்திற்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டிற்கு ஒரு நியாயம். மனோகரமான மலையாள மண்ணில் ஒரு பூலோக சொர்க்கமாக கருதப்படுகிற வயநாட்டில் மலை இடம் பெயர்கிறது. கட்டி முடித்த மாளிகைகள் மண்ணில் புதைகின்றன. எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற புள்ளி விவரம் கூட நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு மாநில அரசு, அதிகாரம் இல்லாத மாநில அரசு, வருவாய்க்கு வாய்ப்பில்லாத அண்ணன் ஸ்டாலின் அரசு முதலில் வயநாடு துயரில் பங்கெடுத்துக் கொண்ட 5 கோடி ரூபாய் அறிவித்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். அதற்கு பிறகுதான் எல்லோரும் உதவ ஆரம்பித்தார்கள். அந்த வயநாட்டுக்கு இந்தியாவின் பிரதமர் வந்தார், ஒரு காசு கூட கொடுக்கல, அறிவிக்கவும் இல்லை. உயிரிழந்த குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அந்த மாநில அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு உதவல. அப்பொழுது அவர்களுக்கு பிஜேபி இல்லாத மாநிலங்களில் பழிவாங்க வேண்டும் என்கிற இரத்த பசி மோடி அரசுக்கு இருக்கிறது. மோடி அதைத்தான் சிந்திக்கிறார். அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 3வது முறையாக பட்டம் ஏற்றதற்கு பிறகு இந்த காழ்ப்புணர்ச்சியும் இந்த காய்ச்சலும் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் தீ வைத்து கொளுத்தினாலும் திருந்த மாட்டார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்றால் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 40 இடங்களில் வென்றதால் தான் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டிய நெருக்கடி இன்றைக்கு அவர்களை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் ஆத்திரப்படுகிறார்கள், அதனால் வன்மத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. 20,000 கோடி ஜிஎஸ்டியில் இருந்து மட்டும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும், தரல. 1.5 லட்சம் கோடி வட்டியில்லா கடனாக தருகிறேன் என்கிறார் நிர்மலா சீதாராமன். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், வட்டியில்லா கடன் தருகிறேன் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் வட்டி கடை நடத்துகிறீர்களா, அரசு நடத்துகிறீர்களா? உன்னிடத்திலே வட்டியில்லா கடன் வேண்டும் என்று கேட்டோமா? நீங்களாக அறிவிக்கிறீர்கள். இன்னைக்கு நான் வாங்குகிற ஒரு சோப்புக்கு வரி. கொடுமை என்னவென்றால் எல்லா பொருளுக்கும் வரி, 18% வரைக்கும் வரி. ஆனால் டைமண்ட், வைரத்திற்கு வெறும் 1.5% வரி. வைர வியாபாரிகள் தான் மோடி அரசின் சுகதுக்கங்களை தீர்மானிக்கிறார்கள். வைர வியாபாரிகள் தான் மோடி அரசிற்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள். வைர வியாபாரிகள் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலம்
பிஜேபி கட்சியினுடைய கருவூலத்தை இட்டு நிரப்புகிறது. நான் வாங்கி தின்னுகிற பேரீச்சம்பளத்திற்கு 18% வரி, வைரத்திற்கு 1.5% தான் வரி. ஆகவே வைர மாபியாக்கள் அவர்கள் கையில் இந்த அரசு சிக்கிவிட்டது. நேற்றும் இன்றும் நாடு முழுக்க விவாதிக்கப்படுகிற சர்ச்சைகளுக்கும் கேள்விகளுக்கும் அண்ணன் RS பாரதி அவர்கள் ஒரு தெளிவான பதிலை அமைப்பு செயலாளர் என்ற நிலையில் ஒரு கல்வெட்டை போல இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு நிதித்துறை அமைச்சரை நாணயம், கலைஞர் நாணயம் வழங்குகிற வெளியிடுகிற விழாவிற்கு நியாயமாக நிதித்துறை அமைச்சரைத்தான் அழைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நாணயத்தை அச்சிடுவது, நோட் அச்சிடுவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை நிர்வகிப்பதெல்லாம் நிதியமைச்சர் தான். ஆனால் அந்த நிதியமைச்சரை கலைஞர் நாணயம் வெளியிடுகிற நிகழ்ச்சிக்கு அழைக்காமல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்ததன் மூலம் அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் தான் ஒரு ஆண்மகன் என்பதை நிரூபித்திருக்கிறார். அரசு வேறு, அரசியல் வேறு என்கிற ஞானம் கூட இல்லாத தற்கொலைகள், தவக்கலைகள் இன்றைக்கு இதை விமர்சிக்கின்றன. நாணயத்தில் இந்தி இருக்கிறது என்கிறார். ஒன்றிய அரசு வெளியிடுகிற நாணயத்தில், நோட்டில் இந்தி இருக்கும். ஆனால் நூற்றாண்டு விழா காணுகிற தலைவர் கலைஞரை கௌரவப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசே உவந்து முன்வந்து நாணயத்தை வெளியிட்டதற்கு பிறகு அந்த பண்பாட்டை நாம் மதிக்கிறோம். அதற்காகத்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள். இன்னைக்கு அந்த சர்ச்சைக்கு அண்ணன் பாரதி அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். இல்லை, எனக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், பாஜகவோடு திமுக நெருங்குகிறதோ என்றொரு கேள்வி எழுந்திருக்கிற நேரத்தில், இல்லை, ஒன்றிய அரசை கண்டித்து வர்த்தகரணி கூட்டம் நடத்துகிறது என்பதிலிருந்தே புரியவில்லையா என்பதன் மூலம் இந்த கூட்டம் இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ஒன்றிய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இதை நாட்டு மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவதற்கு இந்த கருத்தரங்கம், ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா என்று வாய்ச்சவிடால் விட்ட பேர்வழிகள் நர்மதை நதிக்கரையில் வல்லபாய் பட்டேலுடைய சிலை அமைத்தார்கள். அந்த சிலை இந்தியாவில் செய்யப்பட்டதல்ல, சீனாவிலிருந்து வரவழைக்கப்பட்டது. இன்றைக்கு ஒன்றிய அரசில் இருக்கிற நிதி எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலைக்கு 3000 கோடி, அகமதாபாத்தில் பட்டேல் பெயரால் இருந்த ஸ்டேடியத்தினுடைய பெயரை மாற்றிவிட்டு மோடி ஸ்டேடியம் என்று போட்டு
அதற்கு 800 கோடி ரூபாய் செலவழித்திருக்கிறார். ஏற்கனவே வனப்பும் வசீகரமும் வலிமையும் நிறைந்த ஒரு பாராளுமன்ற கட்டிடம் நமக்கு இருக்கிற பொழுது சென்ட்ரல் விஸ்தா என்கிற பெயரில் ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டுவதற்கு 971 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். உத்தரப்பிரதேசத்தில் பசுவை பாதுகாப்பதற்கு 600 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். ஒன்றிய அரசு பசு பாதுகாப்பதற்கென்று 750 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். பசுவினுடைய கோமியம், சிறுநீர், பசுவினுடைய சாணி, இதை நவீனமயமாக்குவதற்கென்று 500 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். சாணியை ஆராய்ச்சி செய்வதற்கும் பசுவினுடைய மூத்திரத்தை ஆய்வு செய்வதற்கும் 500 கோடி ரூபாய் செலவழித்தார்கள். சமஸ்கிருதத்திற்கு, நம்முடைய நாக்குக்கும் வாக்குக்கும் கட்டுப்படாத மொழி சமஸ்கிருதம். எங்கள் தமிழை போல அது ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி என்பதை நாஞ்சில் சம்பத் மறுக்கவில்லை. காளிதாசன் எழுதிய சாகுந்தலம் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது. வேதங்களும் உபநிடதங்களும் சமஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது. சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி தான். ஆனால் அதற்கு 643 கோடி ரூபாய் செலவழிக்கிற ஒன்றிய அரசு தமிழ் மொழிக்கு வெறும் 23 கோடி ரூபாய் தான் செலவழிக்கிறது. ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தமிழை வஞ்சிக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். இன்றைக்கு இந்த அரசு என்ன செய்து விட்டது? இன்றைக்கு சென்னை ஐஐடி தேசிய அளவில் இன்றைக்கு முதல் இடத்தில் இருக்கிறது. ஐஐடியை தொடங்கியது மோடி அல்ல, ஜவஹர்லால் நேருவினுடைய காலத்தில் 33 பொதுத்துறை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. அதற்கு பிறகு பிரதமராக வந்த லால் பகதூர் சாஸ்திரியின் காலத்தில் 5 பொதுத்துறை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. அன்னை இந்திராவின் காலத்தில் 66 பொதுத்துறை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. காங்கிரஸ் அல்லாத முதல் பிரதமர் என்று நெருக்கடி நிலைக்கு பிறகு பட்டமேற்ற மொரார்ஜி தேசாய் காலத்தில் 9 பொதுத்துறை நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. 21ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவை அழைத்து செல்லுகிறேன் என்று இன்று இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவிற்கு அகரம் எழுதிய ராஜீவ் காந்தி 16 பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கினார். சமூக நீதிக்காக மகுடத்தை இழந்த ராஜபுத்திர குடும்பத்தின் பிள்ளை விஸ்வநாத் பிரதாப் சிங் 2 பொதுத்துறை நிறுவனங்களை தொடங்கினார். தி நியூ எகனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கையை இந்தியாவில் அறிமுகம் செய்து அதை நிலைநிறுத்திய நரசிம்மராவ் 3 பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார். இந்தர்குமார் குஜரால், ஒரு இடைக்கால பிரதமராக இருந்த இந்தர்குமார் குஜரால், ஐகே குஜரால் 17 பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார்.
அடல் பிஹாரி வாஜ்பாய் 17 பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார். என் பெருமைக்குரியவர்களே, சர்வதேச பல்கலைக்கழகங்கள் 23 பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பொருளாதார அறிஞர், அத்துமீறாதவர், ஆகாயத்தை போல பரிசுத்தமானவர் டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 23 பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தார். மோடி 3வது முறையாக இன்றைக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்திருக்கிறது. நீ 10 ஆண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமர், ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை கூட மோடி கொண்டு வரவில்லை. இதை கழகத்தின் வர்த்தக அணி ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று பாண்டிச்செல்வம் தலைப்பு தந்திருக்கிறார். தமிழ்நாடு என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கிற பெயரே வரவில்லை. போன பட்ஜெட்டில், அதற்கு முந்தைய பட்ஜெட்டில் புறநானூற்றை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன், பாரதியாரை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன், திருவள்ளுவரை மேற்கோள் காட்டிய நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு அதை வசதியாக மறந்து விட்டார். ஒரு நிதித்துறை அமைச்சர் தான் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கையின் போது 5 தடவை ஆந்திராவை உச்சரிக்கிறார், 5 தடவை பீகாரை உச்சரிக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை போல மோடியை எதிர்த்து ஒரு சமரசமில்லாத போரை நடத்தி கொண்டிருக்கின்ற மேற்கு வங்காளத்தை கூட ஒரு முறை உச்சரித்தார். தமிழ்நாடு என்று ஒரு முறை கூட அவர் உச்சரிக்கவில்லை. எங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும், எங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். இந்த பட்ஜெட்டே ஒன்றிய அரசின் பட்ஜெட் அல்ல, இந்த பட்ஜெட்டே நிதிஷ் நாயுடு பட்ஜெட். நிதிஷுக்காகவும் நாயுடுவுக்காகவும் இந்த பட்ஜெட் இன்றைக்கு வந்திருக்கிறது. நிதிஷ் நாயுடு தயவால் தான் மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு காலம் தள்ளுகிறது. ஆகவே மோடியினுடைய அரசு அறுதி பெரும்பான்மை பெறவில்லை. 16 இடங்கள் சந்திரபாபு நாயுடு, 12 இடங்கள் நிதிஷ். இந்த எம்பிக்களின் தயவில் தான் மோடி அரசு ஊசலாடி கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை தாஜா பண்ணி தீர வேண்டிய கட்டாயம் மோடி அரசுக்கு இருப்பதால் அவர்கள் தமிழ்நாட்டை திட்டமிட்டு புறக்கணித்து பல்லக்கிலே தூக்கி நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் வைத்திருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஆந்திராவினுடைய தலைநகர் அமராவதியை மேம்படுத்துவதற்கு 5000 கோடி, பீகாரில் நெடுஞ்சாலை திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு 26,000 கோடி, பீகார் வெள்ள நிவாரண பணிக்கு 11,500 கோடி. பீகார், ஆந்திரா, அந்த 2 மாநிலங்களுக்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் என்கிற தோற்றத்தை
நிர்மலா சீதாராமன் உருவாக்கியதில் அவர் வெட்கப்படவில்லை என்பதுதான் வேதனையான விஷயம். இருக்கிற செட்டப் அதை சீர்குலைத்து விடுவது, அதை சின்னாபின்னமாக்கி விடுவது, இதுதான் மோடி ஃபார்முலா. பண்டிட் ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் 5 ஆண்டு திட்டங்கள், பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில் பிளானிங் கமிஷன், திட்ட கமிஷன் ஒன்று இருந்தது. அதற்கு நிதியமைச்சர் தலைவராக இருப்பார். ஒரு துணைத் தலைவரை அரசு நியமிக்கும். பட்ஜெட் தாக்கல் ஆவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய தேவை என்ன, நாங்கள் எதை எதிர்பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவு நிதி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும், ஒன்றிய அரசிடம் எவ்வளவு நிதி இருப்பு இருக்கிறது என்று திட்ட கமிஷன் துணைத் தலைவர் மாநில முதலமைச்சரை வரவழைத்து விவாதித்து இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது என்று திட்ட கமிஷன் துணைத் தலைவர் அறிவிப்பார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கலைஞர் சென்றிருக்கிறார், மக்கள் திலகம் எம்ஜிஆர் சென்றிருக்கிறார், ஜெயலலிதா சென்றிருக்கிறார். இன்றைக்கு விவாதத்திற்கும் கலந்துரையாடல் செய்வதற்கும் வாய்ப்பே கொடுக்காமல் நிதி ஆயோக் என்று திட்ட கமிஷனை கலைத்துவிட்டு இன்றைக்கு ஒன்றை கொண்டு வந்தார்கள். இதை கொண்டு வந்ததற்கு பிறகு இந்த வருடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முதலில் அறிவித்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு மட்டும்தான் அறிவித்ததா? அண்ணன் ஸ்டாலின் அறிவித்ததற்கு பிறகு கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஏன் பீகார், டெல்லி, பஞ்சாப், ஜார்க்கண்ட், பிஜேபி தவிர உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். ரங்கசாமிக்கு இந்த துணிச்சல் வந்துவிட்டது, பிஜேபி எதிர்க்கிற துணிச்சல். பூனை இழைத்து போனால் எலி லவ் லெட்டர் எழுதுமா, ரங்கசாமியை எதிர்த்துட்டார். மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார். அவர் பேசவே அவரை விடவில்லை. அவர் அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு வெளியே வந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் சென்றாலும் இப்படி ஒரு அவமரியாதை செய்திருப்பார்கள், செய்ய போகிறார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு அண்ணன் ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. ஒரு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் 8ஆம் தேதி தாக்கலாகிறது என்றால் 7ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட் வந்துவிடும். ரயில்வே பட்ஜெட் தான் இந்த ஆட்சி எந்த திசையை நோக்கி போகிறது என்பதை பொதுமக்களுக்கு சொல்லாமல் சொல்லுகிற பட்ஜெட். இன்னைக்கு என்ன செய்துட்டாங்க? ரயில்வே பட்ஜெட்டே கிடையாது. அதையும் நிதித்துறை அமைச்சரே வாசிக்கிறார். யார் இந்தியன் ரயில்வே மினிஸ்டர்? பொதுமக்களுக்கு தெரியாது. இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக மம்தா பானர்ஜி இருந்தார். இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். இந்தியன் ரயில்வே மினிஸ்டராக ரயில்வேயை லாபகரமாக இயக்கிய லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார். இன்றைக்கு ரயில்வே பட்ஜெட்டையே காலி செய்து விட்டார்கள். ஏன் வஞ்சிக்கப்படுகிறது? திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை இந்த சாலைக்கு அவர்கள் ஒதுக்கி இருக்கிற தொகை
வெறும் 1000 ரூபாய். 1000 ரூபாய் ஒருவேளை உணவுக்கு போதாது. நான் பட்டினப்பாக்கத்திலிருந்து வாடகை கார் பிடித்து வந்திருக்கிறேன். திரும்பி வாடகை காரில் போக வேண்டும். எவ்வளவு கேட்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை சாலைக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார். என்ன கொடுமை இது! சென்னை மகாபலிபுரம் கடலூர் கடற்கரை சாலைக்கு அதை போல 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர், கூடுவாஞ்சேரி, இருங்காட்டுக்கோட்டை, ஆவடி லைனுக்கு வெறும் 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு ஆய்வு செய்யக்கூட ஒரு அதிகாரி இந்த ரூபாயில வர முடியாது. 115 கோடி ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட சேலம் கரூர் திண்டுக்கல் ரயில் பாதைக்கு வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். அத்திக்கடவு புதூர் சாலைக்கு அதை போல வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஒரு 18 கோடி ரூபாய் ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க. மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி சாலைக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிற அந்த சாலைக்கு இப்போது வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இதை நாம் கேட்பதல்ல, எல்லாருக்கும் போய் சொல்லணும். அப்ப எவ்வளவு ஓரவஞ்சனையாக ஒரு நிதிநிலை அறிக்கையை இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் தாக்கல் செய்கிறார். சரி, அந்த அம்மையாருக்கு நிதித்துறை அமைச்சராக இருக்க தகுதி இருக்கிறதா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? தேர்தலை சந்திக்க தெருவுக்கு வந்தவரா? அண்ணா சொல்வார், விதைக்காமல் விளைகிற களரிகள், நகம் நனையாமல் நத்தை எடுக்கிறவர்கள், கடலை கடப்பதற்கு காகித ஓடம் செய்பவர்கள், வியர்வை சிந்தாமலேயே அறுவடை செய்வதற்கு ஆசைப்படுகிறவர்கள், எந்த தேர்தலையும் சந்திக்காமல் இந்த நாட்டில் ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், எந்த தேர்தலையும் சந்திக்காமல் இந்தியாவில் ஒரு நிதியமைச்சர், தேர்தலை சந்திக்காமலே இந்தியாவின் உயர்ந்த அரியாசனம் அவர்களுக்கு வாய்த்திருக்கிறது. தேர்தலை சந்திக்க வேண்டும், மக்களிடத்தில் வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று கருதி இருந்தால் இப்படி ஒரு அராஜகமான நிதிநிலை அறிக்கை அவர்கள் தாக்கல் செய்திருக்க மாட்டார்கள். குடியரசு தினத்திற்கு அலங்கார ஊர்தி ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் போக வேண்டும். அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு அந்த அலங்கார ஊர்தியில் டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறது. இந்த அலங்கார ஊர்தியை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது என்கிறார்கள். அந்த அலங்கார ஊர்தி யாருடைய பெயர் இருந்தது? வள்ளல் வ.உ.சி.யினுடைய பெயர். ஒட்டப்பிடாரத்தில் எழுநிலை மாடத்தில் பிறந்தவன், சட்டம் பெற்றவன், திருக்குறளில் மிகப்பெரிய ஞானம் பெற்றவர் வள்ளல் வ.உ.சி. எழுநிலை மாடத்தில் பிறந்தவன். இந்தியாவினுடைய விடுதலை போருக்கு தன்னை தத்தம் செய்து கொண்டவன்.
வேளாளன் சிறை புகுந்தான் என்று பாரதி பாடினார். என் பெருமைக்குரியவர்களே, எல்லா செல்வத்தையும் இழந்தார். கடலில் ஆதிக்கம் செலுத்துகிற பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பதில் சொல்ல வேண்டுமானால் அவனுக்கு ஒரு பொருளாதார முறையை உருவாக்க வேண்டும் என்று கருதி சுதேசி கப்பலை கப்பலில் விட்டார். இந்தியாவின் விடுதலைக்காக போராடியதால் கைது செய்யப்பட்டார், கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டார். நேரு சிறையில் இருந்தார். தன்னுடைய பாச மகள் இந்திரா பிரியதர்சிக்கு உலக வரலாற்றை சொல்லிக் கொடுப்பதற்கு அந்த சிறைவாசத்தை பயன்படுத்திக் கொண்டார். காந்தி இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்தார். தன்னுடைய குஜராத்தி மொழியில் தன்னுடைய பயோகிராபி சுயசரிதத்தை எழுதி கொண்டு வெளியே வந்தார். ஆச்சாரிய கிருபலானி, வினோபாஜி இந்தியாவின் விடுதலைக்கு சிறை இருந்தார்கள். வேதத்திற்கும் உபனிஷத்திற்கும் விளக்கம் எழுதி கொண்டு வெளியே வந்தார்கள். பாழாய் போற தமிழன் வ.உ.சி. சிறை இருந்தான், செக்கிழுத்தான். மண்ணை காப்பதற்கு போராடி கடைசியில் மண்ணெண்ணெய் வியாபாரம் செய்து இந்த மண்ணில் மடிந்தான். அவனுடைய வாரிசுகள் இன்றைக்கு வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசின் உதவியால் அவர்களுக்கு வாழ்க்கை நடக்கிறது. சரி, இந்த வ.உ.சி. ஊர்திக்கு அனுமதி இல்லை என்றார்கள். ராணி வேலு நாச்சியார் வரலாற்று சிறப்பு மிகுந்த சிவத்தலம் காளையார் கோவிலில் அவருடைய கணவர் முத்துவடுகநாதர் சுவாமி தரிசனத்திற்கு சென்ற பொழுது அவர் கோவிலுக்குள்ளேயே கொலை செய்யப்பட்டார். மாலை சூட்டிய மணாளன் கொலை செய்யப்பட்டான் என்ற ஈர செய்தி கேட்டு கோவிலுக்குள்ளே நுழைந்து கொலை செய்யப்பட்ட மணாளனின் உடலில் படிந்திருந்த இரத்தத்தை நெற்றியில் வைத்துவிட்டு இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு முடிவு கட்டிய தீர்வேன் என்று ஒரு முடிவில்லாத போரை நடத்தியவள் ராணி வேலு நாச்சியார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருந்த ஹைதர் அலியோடு பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைக்கு திண்டுக்கல்லில் முகாமிட்டிருந்த ஹைதர் அலி சிவகங்கை மீட்பதற்கு ராணி வேலு நாச்சியாருக்கு 4000 படைத்தலைவர்களை அன்றைக்கு அனுப்பி வைத்தார். ஒரு 25 ஆண்டு காலம் ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ராணி மங்கம்மாளினுடைய அந்த ஊர்தியை அவர்கள் அனுமதிக்கவில்லை. யுகக்கவிஞன் பாரதி நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழின் சோம்பலை விவரித்தவர். காற்றும் வெளிச்சமும் உள்ள இடத்திற்கு தமிழ் கவிதையை கொண்டு வந்து சேர்த்தவர். அந்தாதி பார்த்து அந்தாதியையும், கலம்பகம் பார்த்து கலம்பகத்தையும் எழுதி கொண்டிருந்த தமிழ் சூழலில் புத்தம் புதிய சொல்லை பயன்படுத்தி ஒரு கவிஞன் நினைத்தால் ஒருவருடைய உடம்பின் இரத்தத்தை சூடாக்க முடியும் என்று எழுதியவர். இந்தியாவின் விடுதலைக்காக கவிதையை ஆயுதமாக ஏந்தியவன் பாரதி. விடுதலை பெறுவதற்கு முன்னால் விடுதலை பெற்றதாக பாடி கழித்தவன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடி ஆனந்த பள்ளு பாடியவன் பாரதி. அந்த பாரதியின் ஊர்திக்கும் அனுமதி இல்லை. மருது சகோதரர்கள் விடுதலை போராட்டத்தில் இந்தியாவினுடைய விடுதலைக்காக தன்னுடைய தலையை வெட்டி தந்தவர்கள் அவர்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய 6 கால்களை வெட்டி சாய்த்தவர்கள்.
ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய தூக்கத்தை கெடுத்தவர்கள் மருது சகோதரர்கள். அவர்களுடைய உறுதிக்கும் அனுமதி இல்லை. அப்படி என்றால் எங்கள் கழக அரசு, ஸ்டாலின் அரசு அனுப்புகிற ஊர்தியில் அண்ணாமலையை வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? தமிழிசையை வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இந்தியாவின் விடுதலை போரையே இந்த நாட்டில் கொச்சைப்படுத்தியவர்கள் இவர்கள். ஒரு பேரிடர் வருகிறது, பெரு வெள்ளம், கடல் சூழ்ந்த காயல் பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை, உப்பு காற்று வீசுகிற தூத்துக்குடிக்குள் மனிதர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறார்கள். திக்கெல்லாம் போலுகிற திருநெல்வேலி சீமை, அங்கு வாழுகிற மக்கள் இரு கை ஏந்தி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். தலைமை செயலாளராக இருந்த சிவதாஸ் மீனாவை தூத்துக்குடிக்கு அனுப்பி ஒரு திங்கள் முகாமிட்டு அந்த நிவாரண பணியை அவர் மேற்கொண்டார். தங்கம் தென்னரசு அமைச்சர் தலைமையில் 10 அமைச்சர்கள் கொண்ட குழு அந்த நிவாரணப் பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். ஒரு பேரிடரை எதிர்கொள்ள தலைமைச் செயலாளரே களத்தில் நின்ற காட்சியை தமிழ்நாடு அன்றைக்கு பார்த்தது. அதை பார்வையிடுவதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார். எந்த உதவியும் செய்வோம் என்று சொல்லவில்லை. அதை பார்வையிடுவதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார். உரிய உதவி வழங்கப்படும் என்று அவர் சொல்லவே இல்லை. அதை பார்வையிட்டு ஒன்றிய அரசுக்கு தகவல் கொடுக்க ஒன்றிய குழு வந்து பார்வையிட்டு விட்டு தமிழக அரசினுடைய நிவாரணப் பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கின்றன சான்றிதழ் கொடுத்து விட்டு சென்றார்கள். 10 காசு வரவில்லை. அண்ணன் திமுக நாடாளுமன்ற குழுவின் தலைவர் TR பாலு தன்னுடைய உயரத்தை மறந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய வீட்டுக்கு சென்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MP வெங்கடேசன் எல்லோரும் அழைத்து கொண்டு எங்களுக்கு நீதி தாருங்கள், விடுவியுங்கள் என்று சொன்னார். ஒரு வாரத்தில் விடுவிக்கிறேன் என்றார்கள். விடுவிக்கவில்லை. டிசம்பர் 19 இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் டெல்லி சென்றார். பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் வேண்டும் என்று கேட்டார். எப்போது நேரத்தை கொடுத்தார்கள் என்றால் இரவு 7:30 மணிக்கு ஒதுக்கி கொடுத்தார்கள். டெல்லியின் வரலாற்றில் ஒரு முதலமைச்சர் தலைமை அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டால் இரவு 7:30 மணிக்கு ஒதுக்கியது இப்போதுதான் நடந்தது. முதலமைச்சர் சந்தித்தார். நிவாரணப் பணிகள் எப்படி மேற்கொள்ளப்படுகிறது என்று விவரித்தார். எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த இழப்பை சரி செய்ய எவ்வளவு கோடி ரூபாய் வேண்டும் என்று கேட்டு 37,000 கோடி வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டார். எவ்வளவு வந்தது? 276 கோடி ரூபாய் தான் வந்தது. 37,000 கோடி கேட்கிற தமிழ்நாட்டுக்கு 270 கோடி ரூபாய் மட்டும், 276 கோடி ரூபாய் மட்டும்தான் தந்தார்கள். இதே புயலும் மழையும் குஜராத்தை தாக்கிய பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 லட்சம் என்று உடனே அறிவிக்கிறார்கள். குஜராத்திற்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டிற்கு ஒரு நியாயம்.
மனோகரமான மலையாள மண்ணில் ஒரு பூலோக சொர்க்கமாக கருதப்படுகிற வயநாட்டில் மலை இடம் பெயர்கிறது. கட்டி முடித்த மாளிகைகள் மண்ணில் புதைகின்றன. எத்தனை பேர் இறந்தார்கள் என்கிற புள்ளி விவரம் கூட நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. ஒரு மாநில அரசு, அதிகாரம் இல்லாத மாநில அரசு, வருவாய்க்கு வாய்ப்பில்லாத அண்ணன் ஸ்டாலின் அரசு முதலில் வயநாடு துயரில் பங்கெடுத்துக் கொண்ட 5 கோடி ரூபாய் அறிவித்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின். அதற்கு பிறகுதான் எல்லோரும் உதவ ஆரம்பித்தார்கள். அந்த வயநாட்டுக்கு இந்தியாவின் பிரதமர் வந்தார், ஒரு காசு கூட கொடுக்கல, அறிவிக்கவும் இல்லை. உயிரிழந்த குடும்பத்திற்கு 6 லட்சம் ரூபாய் அந்த மாநில அரசு இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஒன்றிய அரசு உதவலை. அப்பொழுது அவர்களுக்கு பிஜேபி இல்லாத மாநிலங்களில் பழிவாங்க வேண்டும் என்கிற இரத்த பசி மோடி அரசுக்கு இருக்கிறது. மோடி அதைத்தான் சிந்திக்கிறார். அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 3வது முறையாக பட்டம் ஏற்றதற்கு பிறகு இந்த காழ்ப்புணர்ச்சியும் இந்த காய்ச்சலும் அவர்களுக்கு இருக்கிறது என்றால் தீ வைத்து கொளுத்தினாலும் திருந்த மாட்டார்கள். ஏன் அவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதென்றால் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 40 இடங்களில் வென்றதால் தான் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த வேண்டிய நெருக்கடி இன்றைக்கு அவர்களை முற்றுகையிட்டிருக்கிறது. அதனால் ஆத்திரப்படுகிறார்கள், அதனால் வன்மத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இதை வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு இதை எடுத்து சொல்லி மோடி அரசினுடைய பகை உணர்ச்சியை, பாராமுகத்தை மக்களிடம் பட்டியலிட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு வருவாய்க்கான வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டன. 20,000 கோடி ஜிஎஸ்டியில் இருந்த மட்டும் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும், தரல. 1.5 லட்சம் கோடி வட்டியில்லா கடனாக தருகிறேன் என்கிறார் நிர்மலா சீதாராமன். நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், வட்டியில்லா கடன் தருகிறேன் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அவர்களே, நீங்கள் வட்டிக்கடை நடத்துகிறீர்களா, அரசு நடத்துகிறீர்களா? உன்னிடத்திலே வட்டியில்லா கடன் வேண்டும் என்று கேட்டோமா? நீங்களாக அறிவிக்கிறீர்கள். ஆகவே டாக்ஸேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அது அவர்களுக்கு தெரியவே இல்லை. இன்னைக்கு நான் வாங்குகிற ஒரு சோப்புக்கு வரி. கொடுமை என்னவென்றால் எல்லா பொருளுக்கும் வரி, 18% வரைக்கும் வரி. ஆனால் டைமண்ட், வைரத்திற்கு வெறும் 1.5% வரி. வைர வியாபாரிகள் தான் மோடி அரசின் சுகதுக்கங்களை தீர்மானிக்கிறார்கள். வைர வியாபாரிகள் தான் மோடி அரசிற்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கிறார்கள். வைர வியாபாரிகள் தான் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பிஜேபி கட்சியினுடைய கருவூலத்தை இட்டு நிரப்புகிறது. நான் வாங்கி தின்னுகிற பேரீச்சம்பழத்திற்கு 18% வரி,
வைரத்திற்கு 1.5% தான் வரி. ஆகவே வைர மாபியாக்கள் அவர்கள் கையில் இந்த அரசு சிக்கிவிட்டது. இந்த வைர மாபியாக்களின் பிடியில் இருந்து நாட்டையும் மீட்க வேண்டும், ஜனநாயகத்தை மீட்க வேண்டும். அந்த போருக்கு இன்றைக்கு தேசிய அளவில் வழிகாட்டியவர் அண்ணன் ஸ்டாலின். எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளை ஒரு நேர்கோட்டில் சந்திக்க வைத்தவர் ஸ்டாலின். அதனால் நம்மை திட்டமிட்டு பிழை வாங்குகிறார்கள். நடந்து முடிந்த தேர்தலில் தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சியை காட்டி கொடுத்து விட்டு போனான் அஜித் பவார். இன்றைக்கு மராட்டிய மண்டலத்தில் பிஜேபிக்கு மூடு விழா நடத்திவிட்டார்கள். உத்தவ் தாக்கரே இவருடைய சிவசேனாவை பழிவாங்க நினைத்தவர்கள் இன்றைக்கு அடுத்து என்ன செய்வதென்று யோசிக்கிறார்கள். ஆகவே வெடிக்குண்டு ஓசை கேட்கிற காஷ்மீருக்கு தேர்தலை அறிவித்தவர்கள், ஹரியானாவுக்கு தேர்தலை அறிவித்தவர்கள் மராட்டியத்திற்கு தேர்தலை அறிவிக்கவில்லை. அப்படின்னா என்ன? பிஜேபிக்கு எதிராக எந்த மக்கள் வாக்களித்தார்களோ அந்த மண்ணில் ஜனநாயகம் இருக்கக்கூடாது என்று கருதுகிற ஒரு மிலேச்சத்தனத்தை மோடியின் அரசு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாமல், கூச்சம் கூட இல்லாமல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இதை கேள்வி கேட்பதற்கு இந்திய அரசியலில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்றால் அண்ணன் ஸ்டாலின் இருக்கிறார். நமக்கு இடையே ஒரு கம்ஃபர்ட், நாம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வை இந்த ஆட்சியில் பெற்றிருக்கிறோம். ஓரம் கட்டியதற்கு பிறகும் ஓரவஞ்சனை செய்ததற்கு பிறகும் தமிழ்நாட்டின் சரித்திர சாதனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆகவே இப்படி ஓரவஞ்சனை செய்கின்ற ஒன்றிய அரசினுடைய முகமூடியை கிழித்தெறிவதற்கு ஒரு கருத்தரங்கம் போட்டதன் மூலம் பரபரப்பான அரசியல் சூழலில் ஒரு சர்ச்சைக்கு இந்த கருத்தரங்கம் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. பாண்டிச்செல்வம் ஏற்கனவே வரலாற்றில் வாழும் கலைஞர் என்றொரு பொது தலைப்பில் கலைஞருடைய வரலாற்றில் பேசப்பட வேண்டிய ஆண்டு 1924, அவர் பிறந்த வருடம். 1938 முதல் இந்திய எதிர்ப்பு போர். 1965 கலைஞர் தனிமை சிறையில் அடைக்கப்பட்ட ஆண்டு. 1957 கலைஞர் சட்டமன்றத்திற்கு சென்ற ஆண்டு என்று வரலாற்றில் வாழும் கலைஞர் என்ற தலைப்பில் நான் பேச ஒப்புக்கொண்டு 1924 அன்றைக்கு அன்பகத்தில் பேசினேன். அன்னைக்கு RS பாரதி அதை தொடங்கி வைத்தார். அவர் மீது வழக்கு போட்டார்கள். வழக்கு போட்டவர்கள் அரசியல் வாழ்க்கை இழந்து இன்றைக்கு தத்தளிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தாலும் தமிழ்நாட்டில் இனிமேல் எடுபடாது என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆகவே இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதில் பசியும் தாகமும் கொண்ட நண்பர் பாண்டிச்செல்வம் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த ஏற்பாட்டை செய்த பாண்டிச்செல்வத்திற்கு என்னுடைய நன்றியறிதலை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.